இந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா மத்த நேரத்துலயாவது நம்மளால நிம்மதியா இருக்க முடிஞ்சதா? நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே அங்கேயும் தான் வந்துட்டானே அந்த செழியன். எப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கரெக்டா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்ம நிம்மதியெல்லாம் கெடுத்து விட்டுருவான். ஏய் செல்வனாகி, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நம்மள மாதிரி அவரும் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க தானே வந்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்த கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடிஞ்சதுக்கு காரணமே அவர்தான். ஓஹோ, உங்களுக்கு இன்னும் மாப்பிள்ள பாசம் போகலையா? அதான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவனால பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்திராணியோட வாழ்க்கை, அதை மறந்துடாதீங்க. நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம யாரும் அதுல தலையிடக்கூடாது. மத்தபடி நான் ஒன்னும் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, நடந்ததை தான் சொன்னேன். ஏன் அத்த, நம்மள கொல்ல வந்தவங்க உண்மையாவே அந்த வர்மாவோட ஆளுங்க தானா? ஏன் ரித்திகா அப்படி கேக்குற? அதான் இந்திராணி சொன்னாலே அது வர்மாவோட வேலைதானு. அப்புறம் என்ன? இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்தா பாவையோட அப்பா பண்ணின பிளான் தானோன்னு தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சும்மா உன் கற்பனையெல்லாம் இங்க கொட்டிட்டு இருக்காத. அங்க நடந்த எல்லாமே உனக்கும் தெரியும். அந்த ரவுடிங் எல்லாம் செழியன் அனுப்பின ஆளுங்கன்னு சொல்றியா? கொலை பண்ற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது. யார பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேசாத. ஆஹா, உடனே வந்துருவியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏ இப்ப ரித்திகா அப்படி என்ன தெரியாம பேசிட்டா? அவ கரெக்டா தானே சொல்றா? அந்த செழியனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அந்த ரவுடிங்க சவாசம் எல்லாமே இருக்கு. அதனால ரித்திகா சந்தேகப்படுறது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? சத்தியமா அவருக்கு ரவுடிங்க சகவாசம் கிடையவே கிடையாது. நீங்க தான் அப்படி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கல்ல, அவர் எதுக்காக தலையில கட்டு போட்டிருந்தாருன்னு தெரியும்ல. அத கூட நீங்க தப்பா யோசிக்கலாம். ஆனா அப்ப கூட கூட இருந்த அண்ணி மாமாவுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. இத பாரு ஐலி, நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. அவனால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியாது. போதும், நிறுத்துங்க. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாதா? இப்பதானே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை தேவைதானா? போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. நான் என் ஒய்ஃப் மேல வச்சிருக்கிற லவ் தான் என் பொண்ணு மேல நான் உயிரா இருக்கிறதுக்கு காரணம். என் ஒய்ஃபும் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றா. என் பொண்ணு அப்படியே என் ஒய்ஃப் மாதிரி. இவ என்ன அன்பா பாக்குறப்போ என் ஒய்ஃப் என் மேல வச்சிருக்கிற லவ் தான் ஞாபகத்துக்கு வருது. இவ எங்க 2 பேர் காதலோட அடையாளம். பாவை, இவரை எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? மனுஷனா நீங்க? எங்கேயாவது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? இந்த ஜென்மத்துல நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. அண்ணி, என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு அடிபட்டது நினைச்சு கவலையா இருக்கீங்களா? நான் இப்பதான் அவருக்கு கால் பண்ணி பேசினேன். இப்போ ஓகேவா தான் இருக்கேன்னு சொன்னாரு.
நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு சரியாயிடும் அண்ணி. நான் அவரை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னனா? நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு பேசாத. அண்ணி, ஆ, ரித்திகா, எல்லாரும் சாப்பிட வாங்க. அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. ம் அண்ணி, டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுங்க. ஹைலி, என்ன இது? என்ன அதுக்குள்ள சமைச்சிட்ட? யாரும் இந்த டைமுக்கு சாப்பிட மாட்டாங்களே, இன்னைக்கு மட்டும் என்ன? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, நாங்க தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம உங்க கூட வந்துட்டோம்ல, அங்க வேலையெல்லாம் போட்டபடியே கிடக்கு. அதான் அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு போய் முடிச்சிடலான்னு சீக்கிரமா கிளம்பிட்டேன். டிஃபனும் அதனாலதான் சீக்கிரமா பண்ணேன். நீங்க சாப்பிடுங்க அண்ணி. நீ சீக்கிரமா கிளம்பிட்ட சரி, ஆனா ஸ்கூல் இவ்ளோ சீக்கிரம் ஓபன் பண்ணிருப்பாங்களா? இந்த மாதிரி நேரமா போய் என்ன பிரயோஜனம்? இல்ல அத்தை, நான் நேத்தே வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்கூல் ஓபன் பண்ணிருப்பாங்க. ம் சரி, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம், நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஐயோ அண்ணி, எனக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய், இந்த ஷர்ட்டை போட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. புடிங்க, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சுல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஐலி? பின்ன இருக்காதா? லைஃப்ல ஒரு விஷயம் நம்மள விட்டு போயிடுச்சு, இனிமே அது கிடைக்கவே போறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடவுள் அந்த விஷயத்த மறுபடியும் நம்ம கையில கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரிதான் சிவா, நானும் சந்தோஷமா இருக்கேன். என் அம்மாவை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என் வாழ்க்கையில எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு சிவா. எனக்குன்னு என் அம்மா இருக்காங்க, இனிமே அவங்க தான் என் உலகம். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த சந்தோஷம் போதும் சிவா. ஆமா, உண்மையிலேயே நீ லக்கிதான். கடவுளுக்கு தெரியும்ல யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு. எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் கிடைச்சிருமா என்ன? சரி சிவா, நேரம் ஆயிட்டு இருக்கு, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க.